வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட்டார கல்வி அலுவலர் ஓகேங்களா, பிஓ எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு யூனிட் 7 ஓகேங்களா, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாம் எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் ஓகேங்களா, நாங்கள் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அவுட் ஆஃப் 10 வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ டாபிக் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸு, நேஷ்னல் சிம்பிள், ப்ராஃபில் ஆஃப் ஸ்டேட்டு, எமினன்ட் பர்சன்ஸு, பேஸ் இன் நியூஸு, ஸ்போர்ட்ஸு, கேமு, புக்கு, ஆத்தர்ஸு, அதுக்கப்புறம் அவார்டு, ஹானரு, லேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்தியா இட்ஸ் நைபர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, லேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆன் சயின்ஸு, டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டிஸ்கவரி இன் ஹெல்த்து, மாஸ் மீடியா அண்டு கம்யூனிகேஷன் ஓகேங்களா. இதுதான் ஸோ டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து தான் வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. சார் கண்டிப்பாக புக்கு ஆத்தர்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆன் சயின்ஸு, டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டிஸ்கவரி இன் ஹெல்த் சயின்ஸ் இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அவார்டு, ஹானர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சமீபத்திய நிகழ்வுகளின் நாட்குறிப்பு, தேசியம், தேசிய சின்னங்கள் ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் ஓகேங்களா. மாநிலங்களின் சுய விவரம், செய்திகளில் சிறந்த நபர்கள் ஓகேங்களா. ஸோ அவார்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், பெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா, விளையாட்டு, அதுக்கப்புறம் விளையாட்டுகள், புத்தகங்கள், ஆசிரியர்கள் கொஸ்டின்ஸ் வரும். விருதுகள், கௌரவங்கள், சமீபத்திய வரலாறு நிகழ்வுகள், இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் ஓகேங்களா. ஸோ இந்தியா கூட கூடிய மற்ற நாடுகள் இதோட சமீபத்திய எதுவும் இது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய சமீபத்திய கண்டுபிடிப்புகள் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிஓ எக்ஸாம் 2023ங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, பின் வருவனவற்றில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை எடுத்துக்காட்டுகள். இந்த ஏஐ யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏஐ, ஐஓடி ஓகேங்க, விர்ச்சுவல் அண்டு அக்மெண்டல் ரிலேட்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நூலகம் ஓகேங்களா, புக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக புக்லேயே படிச்சிருப்போம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுவே கொஸ்டின்ஸை வந்து கேட்குறாங்க. பிட்காயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திய ஓகேங்களா ட்ரெண்டிங்கில் போயிட்டு கூடியது. தந்தை, தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை வந்து யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்டை நாடுகள் ஓகே, அணிகள் ஓகே, சமீபத்திய சென்னையில் நடந்த 44வது செஸ் விளையாட்டுகளில் கலந்து கொண்ட மகளிர் அணிகள் வந்து எத்தனை, இது வந்து கேம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜிஐஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. இது தொழில் துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜிகே கொஸ்டின் சொல்லலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த எக்ஸாம் வந்து கேட்பாங்க. டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸுங்க ஓகேங்களா. கடைசியாக இருக்கக்கூடிய 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ 2025 எக்ஸாம் வருது அப்படின்னா ஸோ 2024 நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகே. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தேவை. ஸோ அப் டு நோட்டிஃபிகேஷன் பின்னாடி கேட்டாங்களோ ஓகேங்களா, எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக நம்ம சொல்லும்போது தினமணி ஓகேங்களா, இது பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இந்து நாளிதழ், இது ரெண்டுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிங்க. இது மாதிரி வரதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட் ஏதாவது முக்கியமாக சொல்கிறாங்க, இப்போ புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க அப்படின்னா நோட் பண்ணிக்காங்க ஓகேங்களா. முக்கியமான பர்சனு, பிளேஸு, இப்போ போர்ட்ஸ் கேம், இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, யார் வந்து வின் பண்ணாங்க ஓகே, இது மாதிரி இல்லை வேர்ல்டு கப் யார் வின் பண்ணாங்க, T20 வேர்ல்டு கப் வந்து யார் வின் பண்ணாங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். புக்கு ஆத்தர், இப்போ புதுசாக வந்து பப்ளிஷ் பண்ண புக்கோட ஆத்தர் வந்து கேட்கலாம் ஓகேங்களா. அது ரொம்ப மெயினானது கேட்பாங்க, சும்மா எல்லாமே கேட்க மாட்டாங்க, மெயினாக தான் கேட்பாங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னா புதுசாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. சாட் ஜிபிடி பற்றி கூட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் படிங்க. ஸோ லாஸ்ட் 6 மந்த் கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படித்தா போதுமானது சரிங்களா. தேங்க்யூ.